சொல்லிருக்கலாம். நல்ல கவனிங்க. நான் எங்க அப்பா அம்மாக்கு நாங்கள் 5 பிள்ளைகள். நான் சின்ன வயதில் ரொம்ப கடினமாக தான் எங்களை வளர்த்துனாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துனாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். காலையில் 5:30 மணிக்கு எழுப்பிடுவாங்க. அங்கே குடும்ப ஜபம் நடக்கும். அதுக்கப்புறம் சரி குடும்ப ஜபம் 1 மணி நேரம் நடக்கும். அதுக்கப்புறம் போய் காஃபி குடிக்கலான்னு பார்த்தா காஃபி குடிக்க முடியாது. நாங்கள் பெரியவங்க 3 பேர். நாங்கள் தனியாக போய் பைபிள் வாசித்து தனியாக போய் ஜபம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு வந்து தோத்திரம் பண்ணாதான் 1/2 டம்ளர் காஃபி கிடைக்கும். அப்புறம் ஓகே சண்டே வரும். சண்டே வந்தால் காலையில் காஃபி மட்டும்தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. கம்பல்சரி ஃபாஸ்டிங். அது ஃபாஸ்டிங் இல்லை, அது எங்களுக்கு பட்டினி. அது காலையில் ஒன்றும் கிடைக்காது. சரி எல்லாம் சர்ச்சுக்கு போனால் இப்போ மாதிரி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பாஸ்ட் எப்போ முடிக்கிறாரோ அப்போ தான் சபம் முடியும். இப்போ தான் விசுவாசி டைம் பார்க்குறான். அப்போல்லாம் பார்த்தா பாஸ்ட் தொலைச்சே போடுவார். ஆமாம், ஆரம்பித்தா அவரு அது ஆவியான நடத்துகிற மாதிரி தான். 2 மணி 1 மணி ஆகும். 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10, 11, 12, 1 மணி, சம்டைம்ஸ் 2 o'clock ஆகும். 5 மணி நேரம் ஆறாவது நடக்கும். பிரசங்கமே 1.5-2 மணி நேரம் போகும். நமக்கு மயக்கமே வந்துடும். ஆனால் நம்ம வீட்டில் சாப்பாடு அட்லீஸ்ட் ஓகே 2 மணிக்கு முடிச்சாரு. மறுபடியும் அப்பெல்லாம் நடந்து போய் சரி போனோன்னா சாப்பிடலான்னா இல்லை. அப்போ தான் அம்மா அடுப்பே பற்ற வைப்பாங்க. அப்போ அடுப்பு பற்ற வச்சு அம்மா அவசர அவசரமாக செய்யும் போது எங்கள் அப்பா வருவார். சாப்பாடாக லேட் ஆகும், ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பினுவார். அடா பாவி, ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். நாங்கள் 3 பேரும். அப்படி ஒரு அதிகாரத்தில் ஒப்பிக்கலைன்னா அந்த சாப்பாடும் கிடைக்காதியா. சரி நான் வேகமாக சொல்கிறேன். ஸோ இப்படி கடினமாக வளர்த்தினாலும் நான் வந்து பயங்கர அட்டகாசம் பண்ணி அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா பாக்கெட்டில் கை விடுறது, அது பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறது, ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறது, இப்படியெல்லாம் பயங்கரமாக பாவம் செஞ்சுட்டு இருப்பேன். இப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். நல்ல கவனிங்க. அப்போ சின்ன வயதில் எங்கள் வீட்டுக்கு இந்த கேரளாவிலிருந்து ஒரு சில பாஸ்டர்ஸ் வருவாங்க. அதாவது அவங்க வந்து ரியல் ப்ராஃபட், உண்மையாக தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆட்கள். ஏன்னா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியறதில்ல நிறைய பேர். அதனால தான் சொல்கிறேன். நான் பார்த்த உடனே கை வச்சோடனே எல்லா கதையும் சொல்லிடுவாங்க. அப்போ நான் அப்போதான் எங்கள் அப்பா பாக்கெட்டில் காசு எடுத்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நல்ல பிள்ளைய மாதிரி வீட்டில் இருப்பேன் நான். ஆமாம், அந்த நேரம் பார்த்தா அந்த ஆள் வருவார். யாரு சொல்லுங்க? அந்த கேரளா பாஸ்டர் வருவார். நமக்கு அவரை பார்த்தோன்னே தலையிலேருந்து கால் வரைக்கும் வேர்த்துரும். அடா பாவி, ஏன்னா எங்கள் அப்பா தப்பு பண்ணேன்னு சொன்னால் தோலை உரிச்சு தொங்க போட்டுருவார். அடினா அடி, ரத்தம் வர வரைக்கும் அடிப்பார். இந்த ஆள் வேற வெளிப்பாடு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இருக்கிறீங்களா இல்லையா? நான் அப்போ தான் உண்மையாக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அது வரைக்கும் ஜெபமே பண்ண மாட்டேன். ஆண்டவரே நம்மளை காட்டி கொடுத்துறாதையும், இந்த ஆள் நம்மளை முடிச்சிருவாரு. கவனிங்க, அவர் வந்து எல்லாருக்கும் தலை மேல கை வச்சு பயங்கரமாக ப்ராபசி பண்ணிட்டு இருப்பார். நம்ம தலையில கை வச்ச உடனே குளிர் காலத்திலேயே வேர்க்கும், வேர்த்து ஊத்தும். ஆனா கை வச்ச உடனே ஆண்டவர் இப்போ என்ன கர்த்தர் பயன்படுத்துறது அப்பவே சொன்னார். இந்த பிள்ளையை நான் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறேன். இவனுக்காக தீவுகள் காத்திருக்கும். இவன் அநேக தேசங்களுக்கு என் வசனத்தை கொண்டு போவான் அப்படின்னு அவருக்கு சொல்லும் போது உண்மையா சொல்றேன். நான் இப்போ நான் ரொம்ப எமோஷனலா சொல்றேன். ஆனா அப்ப நான் என்ன தெரியுமா நினைப்பேன்? இந்த ஆளும் கள்ள தீர்க்க தரிசி தான் போல இருக்கு. ஏன்னா இப்போதான் நம்ம எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்போதான் திருடிட்டு வந்திருக்கேன். இப்போதான் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்.
இவர் என்னை பயன்படுத்துவாரா? நான் ஊழியக்காரனா? தீவுகள் எனக்காக காத்திருக்குமா? இவர் ஏதோ கள்ள உபதேசம் தீர்க்க தரிசனம் சொல்றார் நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு சொல்றேன், எத்தனையோ தீவுகள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 25-26 நாடுகளுக்கு மேலே நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். நிறைய இடத்துல கூப்பிடுறாங்க, என்னால் டேட் கொடுக்க முடியல. ஆனால் நான் பாவம் செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த பாவின் என்னை கூப்பிடாம எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவனாக, கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்து செல்கிற ஊழியக்காரனாக அன்றைக்கு என்னை பேர் சொல்லி அழைத்தான். இவரை மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இல்லை தம்பி. இந்த உலகத்தில் நான் தான் சொல்றேனே, பயந்துட்டு இருந்தவனை போய் பராக்கிரமசாலின்னு கூப்பிடுவாரு, பாவம் செய்யறவனை போய் நீதிமான்னு கூப்பிடுவாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நீ இப்படியே இருக்க போறதில்ல, நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன், நான் உன்னை மறுரூபமாக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.